ஹே காய்ஸ், ஒரு யம்மியான வேர்க்கடலை கார சட்னி ரெசிபியோட வந்துட்டோம்ல. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபடணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அவன் தலை மேலே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 to 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து, காஞ்ச மிளகா வேர்க்கடலை இவன் ரெண்டுமே நல்லா வறுத்த உடனே ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் வதங்கின உடனே ஒரு 4 வெள்ளைப்பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இவன் தலை மேலே 2 பெரிய தக்காளி, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, நாட்டு தக்காளி யூஸ் பண்றதா இருந்தா புளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டா 5 to 6 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா தக்காளி நல்லா குழஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு தோல் உறிஞ்சு வந்திருக்கும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லி, ஒரு 4 கருவேப்பிலை அந்த சூட்டிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்து எடுத்து வச்ச காஞ்ச மிளகா, வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் பல்ஸ் மோட்ல ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி கூட ஆற வச்சிருக்க வெங்காய தக்காளி கலவையும் சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிருவான். இவன் இட்லி தோசைன்னு எல்லாத்து கூடயும் சூப்பர் காம்பினேஷனா இருப்பான். உங்க ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே கூட குறைச்சு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை மிக்சர் ஜார்ல போட்டு ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சா போதும், இல்லைன்னா டேஸ்ட் மாத்திரும். இந்த வேர்க்கடலை கார சட்னி ரெசிபியை நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.